ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வரலாற்றில் முதன்முறையாக 2025 மகளிர் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. மகளிர் 50 ஓவர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியின் வீராங்கனைகள், பயிற்சியாளர்கள், ஊழியர்களுக்கு மொத்தமாக 51 கோடி ரூபாய் பரிசு தொகையை பிசிசிஐ அறிவித்துள்ளது. ஐசிசி சார்பில் இந்திய மகளிர் அணிக்கு 39.78 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமீபத்திய நேர்காணலில் பேசிய முன்னாள் இந்திய மகளிர் அணியின் கேப்டனான மித்தாலி ராஜ், 2005 மகளிர் உலகக்கோப்பையில் இந்திய அணி 2ஆம் இடம் பிடித்த போதும் வீராங்கனைகளுக்கு ஒரு போட்டிக்கு வெறும் 1000 ரூபாய் என மொத்தம் 8000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. जब हम 2005 वर्ल्ड कप रनर्स अप थे तो when we came back we were given 1000 per match. அப்போது தங்களுக்கு ஆண்டு ஒப்பந்தங்களும் இல்லை, போட்டிக்கு சம்பளமும் இல்லை என தெரிவித்த மித்தாலி ராஜ், 1973 முதல் 2006ஆம் ஆண்டு வரை பெண்கள் கிரிக்கெட் இந்திய மகளிர் கிரிக்கெட் சங்கம் கட்டுப்பாட்டில் இருந்தது. 2006ஆம் ஆண்டு நவம்பரில் இருந்துதான் WCAI பிசிசியுடன் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். பிசிசிஐயின் கீழ் வந்த பிறகுதான் போட்டி சம்பளம் மற்றும் ஆண்டு ஒப்பந்தங்கள் தொடங்கி முதலில் தொடருக்கு ஒரு முறையும் பின்னர் ஒவ்வொரு போட்டிக்கும் சம்பளம் வழங்கப்பட்டது. சமீபத்தில் தான் ஆடவர் அணிக்கு இணையான சம்பளம் கொண்டு வரப்பட்டது என்றும் மித்தாலி ராஜ் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.